7 நாள் 7 ஹேர் பேக் சொல்யூஷன் டே 5. முடி கொட்டிட்டே இருக்கு, வழுக்க விழுந்துருச்சு இல்ல விழப்போகுது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நேச்சுரலான டிஹெச்டி பிளாக்கர் ரோஸ்மெரி உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கல்லையும் ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி பண்ணும். இதுல இருக்கிற கார்சினோசிக் ஆசிட் ஹேர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணும். ரோஸ்மெரி ஒரு நேச்சுரலான டிஹெச்டி பிளாக்கர்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இல்ல வயசாகிறதுனால உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா அது காரணம் டிஹெச்டி தான். அதை நேச்சுரலாவே பிளாக் பண்ணி புது முடிய வளர செய்யும் இந்த ரோஸ்மெரி. ஸ்கேல்ப்ல இருக்கிற எக்ஸசிவான ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணி கிளாக்டு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வராம தடுக்கும். எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் எடுத்து கோகனட் ஆயில் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி உங்க ஸ்கேல்ப்ல இருந்து முடி வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஹேர் வாஷ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுட்டாலும் உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஃப்ரெஷ் இல்லைன்னா காஞ்ச ரோஸ்மெரி லீவ்ஸ் கிடைச்சா அதை பாயில் பண்ணி அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிட்டே வரலாம். ரோஸ்மெரி பவுடர் இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில் எடுத்துட்டு தயிர் ஆலோவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி ஒரு 30 to 45 minutes நீங்க அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எது அவைலபிள் இல்லைன்னா சூட்டபிளோ அதை வீக்லி த்ரைஸ் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் என்ன, எக்ஸசிவான ஹேர் ஃபால் இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம மெய்விருக்ஷாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.